கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்று கடவுள் நம்மோடு பேசப்போகிற இறைவார்த்தை ரோமையருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 8 இறைவார்த்தை 28. மேலும் கடவுளிடம் அன்பு கூர்பவர்களோடு, அதாவது அவரது திட்டத்திற்கேற்ப அழைக்கப்பட்டவர்களோடு, அவர்கள் நன்மைக்காகவே ஆவியார் அனைத்திலும் ஒத்துழைக்கிறார் என்பது நமக்கு தெரியும். பிரியமானவர்களே, நம் வாழ்க்கையில் நாம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள், சோதனைகள் எல்லாமே தேவனுடைய திட்டத்தின் ஒரு பகுதிதான். பிரச்சனைகள் இல்லாத மனிதர்களே இல்லை. சிலருக்கு பொருளாதார பிரச்சனைகள், சிலருக்கு வேலை வாய்ப்பு இல்லை, குழந்தை இல்லை, பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கவில்லை என்று கவலை. சிலருக்கு கணவனால் பிரச்சனை, சிலருக்கு மனைவியால் பிரச்சனை, சிலருக்கு பிள்ளைகளால் பிரச்சனை. இந்த சோதனைகள் எல்லாம் கடவுள் அனுமதிக்கிறார். முடிவில் ஒரு நன்மையை வைத்தும் இருக்கிறார். அதுவும் கடவுளால் அழைக்கப்பட்டவர்களுக்கே, அல்லது கடவுளோடு அதிகம் அன்பு கூறுபவர்களுக்கே அந்த நன்மை கிடைக்கத்தக்கதாக தூய ஆவியார் ஒத்துழைக்கிறார். பிரச்சனைகளின் மத்தியில்தான் நாமும் கடவுளிடம் நெருங்கி செல்கிறோம். எல்லா விஷயங்களும் நன்மைக்காக நடக்கும் என்று நம்புங்கள். நம் வாழ்க்கையில் ஏற்படுகிற எல்லா வலி வேதனைகளையும் அவர் நமக்கு ஆசீர்வாதங்களாய் மாற்றி தருவார். எந்த சோதனையிலும் இது இறுதி முடிவு அல்ல என்று நம்புங்கள். தேவன் எல்லாவற்றையும் நன்மைக்கே திருப்புவார். கடவுளிடம் இந்த சூழ்நிலையை நன்மையாய் மாற்றும் என்று ஜெபியுங்கள். அவர் சித்தப்படி நடந்து கொள்ளுங்கள். அப்போது அவர் உங்கள் ஜெபத்திற்கு பதிலளித்து இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். இந்த வார்த்தைகள் உங்களை தொட்டால் லைக் பண்ணுங்க, மற்றவர்களும் பயனடைய ஷேர் பண்ணுங்க. தினமும் இந்த வீடியோ உங்களுக்கு கிடைக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.